How are you all? I hope you guys are staying and stay positive. So, to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ண ஒரு ரீடிங் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த விஷயம் நீங்கள் இந்த டாபிக் நீங்கள் ரெக்கமெண்டாக வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ தட்ஸ் வை ஐம் டேக்கிங் திஸ் டாபிக் டுடே. ஸோ லெட்ஸ் see that பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங். ஸோ கைஸ் கமிஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃபுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யூர் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்லி இப்போ நீங்க கரண்ட்லி உங்க பர்சன் கிட்ட வந்துட்டு ஒரு நோ கனெக்ட் சுச்சுவேஷன்ஸ்ல வந்து இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. ஓகே, ஸோ சம் கைண்ட் ஆஃப் நோ கனெக்ட் சுச்சுவேஷன்ஸோட எனர்ஜிஸ் நான் ரொம்ப கிளியராகவே வந்து பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நாளாவே நீங்க இந்த பர்சனை வந்து மிஸ் பண்ணிட்டே வந்து இருக்கீங்க. இந்த பர்சனோட சைட்ல இருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸுமே வர மாட்டேங்குது. பொதுவாகவே நீங்க ஒரு சில ஆக்ஷன்ஸ் உங்க பர்சன் கிட்ட இருந்து வந்து எதிர்பார்க்குறீங்க. ஆனா எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே அங்க இல்லை. எவ்ரி டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்லேயே தான் வந்து போயிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. திருப்பி மறுபடியும் ஒரு ஹோப் வைக்கிறீங்க, ஒரு சில விஷயம் மறுபடியும் உங்கள் பர்சன்ட்டு வந்து எதிர்பார்க்குறீங்க, திருப்பி நடக்க மாட்டேங்குது. ஸோ இதே மாதிரி சுச்சுவேஷன் கண்டினியூவாகவே வந்து ரொம்ப நாளாகவே வந்து போயிட்டு இருக்கலாம். இல்லை சில பேருக்கு ரொம்ப மாசக்கணக்காகவே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டே இருந்திருக்கலாம். பட் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்க பர்சனோட எனர்ஜி வென் கம்ஸ் டு தேர்ட் பார்ட்டி வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த பர்சன் அந்த தேர்ட் பர்சன் மேல கொஞ்சம் கோவத்துல தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்க ரெண்டு பேரோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சரியான ஒரு லைஃப் ஸ்டைலா வந்து இல்லை. இந்த ரீடிங்கை பார்க்குறவங்க சில பேர் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து இருக்கலாம். ஸோ இந்த பர்சன் ஆல்ரெடி மேரிடான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பர்சன் வந்து பிடிச்சிருக்கும். நீங்க வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அந்த பர்சன் லைஃப் வேண்டாம், அவங்களோட ஸ்பௌஸ் அவங்களுக்கு வந்து பிடிக்கல, ஸோ டிவோர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இந்த பர்சன் வந்து உங்களை சூஸ் பண்ற மாதிரி கூட உங்ககிட்ட வந்து பேசியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில ஹோப் வந்து ஸ்டார்டிங்ல அவங்க வந்து கொடுத்துருக்கலாம் உங்ககிட்ட. பட் இங்க வந்து அந்த மாதிரி ஒரு சில ஹோப் கொடுக்கும்போது நீங்க நம்பியிருப்பீங்க, கம்ப்ளீட்டா அந்த பர்சன் வந்து நம்பியிருப்பீங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து அவ்வளோ ஒரு நம்பிக்கையான எப்படிலாம் வந்து இருக்கணுமோ அப்படிலாம் வந்து இருந்திருப்பாங்க. அவங்க மேல உங்களுக்கு வந்து ஒரு துளி அளவு கூட வந்து டவுட் வந்திருக்காது. ஓகே, இவ்வளோ தூரம் கேர் பண்றாங்க, இவ்வளோ தூரம் டேக் கேர் பண்றாங்க, இவ்வளோ தூரம் எல்லா விஷயத்தையும் செய்றாங்க, இவ்வளோ எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றாங்க, பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் வந்து செய்றாங்க, இவ்வளோ அவைலபிளா இருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த பர்சன் ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப் உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ மனதளவுலையும் சரி கம்ப்ளீட்டா அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப் வச்சிருப்பீங்க. பட் சடனா நம்ம வந்து பாக்குறப்போ இந்த பர்சன் அப்படியே வந்து கொஞ்சம் அவங்களோட ஸ்பௌஸ் பின்னாடி வந்து போறதா இருக்கட்டும், அவங்களோட மேரிட்டல் லைஃபை கொஞ்சம் கன்சிடர் பண்றதா வந்து இருக்கட்டும். ஸோ அந்த மேரேஜ் அப்படின்னு வந்து அந்த டிவோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து போகாம திருப்பி அவங்களோட ஸ்பௌஸ் கிட்ட அவங்க வந்து ரீயூனிட் ஆகிறதா இருக்கட்டும், அங்க ஒரு சில கனெக்ட் வரதா இருக்கட்டும், அங்க கம்யூனிகேஷன் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சில விஷயம் வந்து நடந்திருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து இவ்வளவு நம்பிக்கை கொடுத்துட்டு அங்க பார்த்தா அது எதுவுமே நடக்கல அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட், பெரிய அந்த ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்கும். மெயினா சொல்லப்போனா ஒரு ஏமாற்றம். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை ஏதோ சீட் பண்றாங்களோ, உங்களோட ஃபீலிங்ஸ்ல விளாண்டுருக்காங்களோ, ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்திருப்பீங்க. இந்த பர்சன் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்திருப்பீங்க. சரி ஏதோ வராங்க பேசுறாங்க போறாங்க, அவங்களுக்கு ஏதோ நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஏதோ பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலா எடுத்திருப்பீங்க, கேஷுவலா இருந்திருப்பீங்க. சில பேர் ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ரெண்டா கூட வந்து பழகிருப்பீங்க, அதோட அந்த லிமிட்டோட இருந்திருப்பீங்க. பட் இந்த பர்சன் நிறைய எஃபர்ட்ஸ் வந்து போட 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 உங்களுக்கு இந்த பர்சன் மேல அந்த ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், கண்மூடித்தனமான அந்த ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த சரி அந்த நம்பிக்கையும் வருது, அதுக்கேத்த மாதிரியும் அவங்க பண்றாங்க. திருப்பி மேற்கொண்டு ரொம்ப நம்பிக்கை வைக்கிறீங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து நடந்திருக்கும். அவங்க அவங்களோட ஸ்பௌஸை வந்து டேக் கேர் பண்றதோ, இல்ல பொதுவா இப்ப வந்து ஸ்பௌஸ் இல்ல வேற ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த வேற ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரையாரிட்டி, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டைம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லவ் போய் இன்னொருத்தவங்க கிட்ட வந்து இவங்க ஷேர் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோணிருக்கும். ஓகே, பட் கரண்ட்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த தேர்ட் பர்சனுக்கும் அவங்களுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்க மாதிரி வந்து இல்லை. ஸோ மேக்ஸிமம் அது ஒரு வீக்கர் கனெக்ஷனாக தான் வந்து இருக்கு. கரண்ட்லி அது ஒரு வீக்கர் கனெக்ஷனாக தான் வந்து இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடு, ஒரு சில சண்டை பிரச்சனை வந்து உருவாயிட்டு தான் இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ரீசெண்ட் டேஸ்ல இவங்க ஏதாவது சண்டை போட்டிருக்கலாம். பாஸ்ட் ஒரு 1 or 2 டே இவங்களும் சரி லைக் அவங்களோட ஸ்பௌஸ் வாட் எவர் த தேர்ட் பர்சன், ஸோ அவங்க கூட இவங்க வந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது உங்க பர்சனுக்கு அவங்க மேல வந்து ஒரு வெறுப்பு, ஒரு கோவம் தான் வந்து இப்போதைக்கு இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அங்க ஒரு சில ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்போது இந்த பர்சனுக்கு பொதுவாகவே உங்களோட தாட் வந்து இருக்கதான் செய்யுது. பொதுவாகவே உங்க கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ண ஒரு டைமா இருக்கட்டும், அடிக்கடி நீங்க அவங்கள போய் மீட் பண்றதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து என்னன்னா
மோஸ்ட் ப்ராபப்லி நேர்ல போய் மீட் பண்றது, அடிக்கடி போய் பேசுறது, கம்யூனிகேட் பண்றது, அந்த மாதிரி விஷயம் தான் நீங்க வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி நீங்க வந்து பண்ணும்போது என்ன அப்படின்னா, அந்த ஒரு குட் மெமரீஸ் எல்லாமே இந்த பெர்சன் வந்து அந்த அந்த விஷயம் எதுவுமே அவங்க வந்து எப்படி சொல்லலாம், லைக் மறக்கலாம் ஒண்ணும் செய்யல. அது அவங்களுக்கு வந்து ஒரு விதத்துல வந்து ஞாபகத்துல தான் இருக்கு. அந்த மூமெண்ட் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்துல தான் வந்து இருக்கு. ஸோ உங்கள பத்தின நெனப்பு எப்பலாம் வருதோ, அவங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வரும். நீங்க அவங்க கிட்ட வந்து பேசி சிரிச்ச ஒரு மூமெண்ட்டா இருக்கட்டும், நீங்க அவங்கள கடைசியா மீட் பண்ண ஒரு மூமெண்ட்டா இருக்கட்டும், நீங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண ஒரு டைம் எதுனாலும் சரி. ஸோ அத பத்தின ஒரு நெனப்பு அந்த பெர்சனுக்கு வந்து கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஸோ உங்கள பத்தி யோசிக்கும் போதே அவங்க மனசுல ஒரு சின்னதா ஒரு ஸ்மைல் கண்டிப்பா வந்து இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலா வந்து இருந்திருப்பீங்க. 2 பேருமே வந்து அந்த ஒரு பாசிட்டிவா அந்த ஒரு லவ் லைஃப்ல வந்து இருந்திருப்பீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அஸ் அ வியூவர் இங்க நான் வந்து பார்க்கும்போது, வியூவர்ஸ் நெறைய பெர்சன் வந்து ஒரு நைட்டுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியாத மாரி ஒரு வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா தூக்கம் இல்லாம இருக்கிறது, எந்நேரமும் இந்த பெர்சனோட நெனப்பு தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஆ நீங்க இந்த மாரி ஒரு பெர்சனே வந்து கிடையாது. பொதுவாவே நீங்க உங்களோட வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய ஒரு பெர்சன். பட் இந்த லவ் லைஃப் உங்களோட வாழ்க்கையில வரும்போதும் சரி, இந்த பெர்சன் இவ்ளோ தூரம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைய வந்து குடுத்ததும் சரி, இந்த நம்பிக்கைனால நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, அப்படியே கம்ப்ளீட்டா இந்த பெர்சன் தான் உங்களோட உலகம். இந்த பெர்சன் தவிர்த்து வேற எதுவுமே வந்து கிடையாது. அடுத்து ஒரு லைஃப்னே எதுவுமே வந்து கிடையாது. ஆ ஸோ வாழணும்னா இந்த பெர்சனுக்காக தான் வந்து வாழணும். இந்த பெர்சன் கூட தான் வந்து வாழணும் அப்படின்ற மாரி கம்ப்ளீட்டா ரொம்ப அந்த ஒரு அப்சர்வ்ஸ்ட் எனர்ஜில தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ ஒரு ஒரு நை ஒரு அதுதான் ஒரு பகல் என்ன, ஒரு இருட்டு என்ன எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது. ஒரு டே அண்ட் நைட் எதுவுமே டிஃபரன்ஸே உங்களுக்கு வந்து தெரியல. ஸோ அப்சர்வ்ஸ்டா இந்த பெர்சன பத்தின ஒரு தாட் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பெர்சன பத்தின திங்கிங் தான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த பெர்சன பத்தி எப்பலாம் நீங்க நெனச்சு பார்க்குறீங்களோ, அப்பலாம் உங்களுக்கு எந்த ஒரு தூக்கமும் வரப்போறது கிடையாது. அவ்ளோ ஆக்டிவா இருக்க மாரியே இருப்பீங்க. அதாவது எந்த ஒரு தூக்கமே இல்லாம கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட மைண்ட் செட்ல இருப்பீங்க. ஆனா அப்படியே முழிச்சுட்டே தான் வந்து இருந்திருப்பீங்க. அது ஒரு லேட் நைட்டா கூட இருக்கட்டும். ஸோ திடீர்னு இப்ப லேட் நைட்ல இப்ப நீங்க எந்திரிக்கிறீங்க, அந்த பெர்சன பத்தின தாட் இருக்கு அப்படின்னா, அதோட அவ்வளோதான். உங்களுக்கு தூக்கமே வராது. அது அப்படியே தான் யோசிச்சிட்டே இருப்பீங்க. அத பத்தின நெனப்பு தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். உங்க மைண்ட்ல ஓடுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எப்ப வந்து பேசுவாங்க? இவங்க எப்ப கம்யூனிகேட் பண்ணுவாங்க? இவங்க எப்ப நமக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க? அந்த தாட்லயே தான் நீங்க வந்து அப்படியே ஃபிக்ஸ்டா நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்ற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஓகே. அண்ட் உங்களோட மைண்ட் செட்ல வந்து என்ன அப்டின்னா, நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் தைரியமா இருக்கீங்க. நீங்க வந்து என்னன்னா லைக் ஓகே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்னாலும் நான் போவேன். நான் என்ன ஒரு ஆக்ஷன்னாலும் நான் வந்து எடுப்பேன். நான் தைரியமா எதுனாலுமே நான் செய்வேன் இந்த பெர்சனுக்காக அப்டின்ற மாரி. ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்ல நீங்க வந்து இறங்கிட்டீங்க. உங்களோட மொத்த கான்ஃபிடென்ட் உங்களோட லைஃப்ல வைக்க வேண்டிய அந்த ஒரு மொத்த கான்ஃபிடென்ட்ட நீங்க ஒரு பெர்சன் மேல நீங்க வைக்கிறீங்க. இந்த லவ் லைஃப் மேல நீங்க வைக்கிறீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இது தப்பு கிடையாது. பட் அட் த சேம் டைம் என்னன்னா, லைக் நீங்க ஒரு இடத்துல உங்களோட ஃபுல் எஃபோர்ட்ட நீங்க போடும்போது, உங்களோட பெர்சனல் லைஃப்பயுமே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா? பட் நீங்க உங்களோட பெர்சனல் லைஃப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது தான் இங்க எனக்கு ஒரு வருத்தமா இருக்கிறது. ஸோ லவ் லைஃப் இம்பார்ட்டன்ட் அப்டின்னாலுமே, உங்களோட பெர்சனல் லைஃப்மே ஒரு விதத்துல இம்பார்ட்டன்ட் தான். நீங்க வந்து டேக் கேர் பண்ணணும். உங்கள நீங்க பார்த்துக்கணும். உங்களோட ஹெல்த்தா இருக்கட்டும், உங்களோட ஓன் லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், அதையும் தான் நீங்க வந்து டேக் கேர் பண்ணணும். பட் அத நீங்க விட்டுட்டு, இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, அது வந்து வெல்கம் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஓகே. ஸோ இங்க அந்த ஒரு ட்ராபேக் தான் இங்க நான் வந்து பார்க்குறேன் உங்க சைட்ல இருந்து. இப்ப நீங்க உங்களோட பெர்சனல் லைஃப்ப நீங்க டேக் கேர் பண்றீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் உங்களோட பெர்சனல் லைஃப்ப நீங்க ரொம்பவே லேக் ஆயிட்டே போறீங்க அப்படின்றது தான் இங்க ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்போது உங்களுக்கு வேலை பார்க்கணும்னு தோணாது. இப்ப நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, வேலையில கான்சன்ட்ரேஷன் இருக்காது. வேலை பார்க்கணும்னு தோணாது. சரியா சாப்பிடணும்னு தோணாது. யார்கிட்டயும் சரியா பேச தோணாது. அண்ட் எது பார்த்தாலும் எரிச்சலா வரதா இருக்கட்டும். அந்த மாரி ஒரு சில விஷயம் தான் நடக்கும். ஸோ ட்ரை டூ பி அதனால தான் சொல்றேன். கொஞ்சம் உங்கள நீங்களே வந்து ஃப்ரீ பண்ணிக்க தான் செய்யணும். என்னதான் ஒரு சில சிச்சுவேஷன் டஃப்பா இருந்தாலும், உங்களோட லைஃப்பையும் நீங்க வந்து டேக் கேர் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனலா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ இந்த தேர்ட் பெர்சனோட இஷ்யூஸ் இங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் முக்கியமா நீங்க யாராவது ஒரு சில ஸ்பெல் ஒர்க்ஸோ, இல்ல சம்திங் ஏதாவது இப்ப நீங்க தேர்ட் பார்ட்டி ரிமூவல்ஸ் மாரிலாம் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பொதுவா இந்த வியூவர் யாராவது நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்குரிய ரிசல்ட்ஸ் நீங்க ஏதாவது வந்து பார்க்கலாம். அண்ட் பொதுவாவே இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம பார்க்கும்போது, கிளாரிட்டின்றது இங்க கன்ஃபார்மா வந்து இல்ல.
ஓகே. ஸோ இந்த பெர்சன் போனதுக்கு அப்புறமே உங்களுக்கு என்ன தோணி இருக்கும்னா, இந்த இந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஒரு மாரி டார்க்கா இருக்க மாரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த பெர்சன் இருந்தா மட்டும் தான் உங்களோட வாழ்க்கையில அந்த ஒரு உண்மையான ஒரு சந்தோஷம், ஸோ உங்களோட வாழ்க்கையில அப்பதான் வந்து அந்த ஒரு உண்மையான ஒரு ஒளி கிடைக்குது அப்படின்ற மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். இந்த பெர்சன் இல்ல அப்படின்னா, நீங்க கம்ப்ளீட்டாவே வந்து எப்படி எப்படி நீங்க உங்களுக்கு ஃபீலா இருக்கும் அப்படின்னா, ஸோ எல்லாமே ஒரு மாரி இருட்டா இருக்கு. எனக்கு எதுவுமே வந்து பண்ண பிடிக்கல. என்னோட வாழ்க்கையும் இருட்டா இருக்கு. எனக்கு எதுவுமே செய்ய பிடிக்கல அப்படின்ற மாரி அந்த ஒரு கம்ப்ளீட் நெகட்டிவ் மைண்ட் செட்ல நீங்க வந்து போயிடுறீங்க. எனிவேஸ் இப்ப நீங்க இந்த மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னாலுமே, உங்களுக்குரிய ஒரு குட் நியூஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெர்சன் த்ரூ உங்களுக்கு மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ தேர்ட் பார்ட்டி ரிமூவல் ஆல்ரெடி ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, தட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ உங்களோட ரிசல்ட் டைமிங் நம்ம வந்து பார்க்குறப்போ, இந்த பர்ட்டிகுலர் 1 மந்த் டூ 3 மந்த்ஸ் இந்த 1 மந்த் டூ 3 மந்த்ஸ் ஆஃப் டைம்க்குள்ள டெஃபினட்டா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். டெஃபினட்டா நீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ எப்பனாலுமே அந்த விஷயம் வந்து மேஜிக்கலா வந்து நடக்கும். நீங்க எதிர்பார்த்த கம்யூனிகேஷன்ஸா இருக்கட்டும், நீங்க எதிர்பார்க்குற ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், நீங்க எதிர்பார்த்த ஒரு அட்டாச்மெண்ட்டா இருக்கட்டும், லைக் இந்த பெர்சன் பழையபடி உங்ககிட்ட வந்து பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற மாரி அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே இங்க நடக்க தான் செய்யும். ஓகேங்களா? வித்தவுட் பிளாக் எந்த ஒரு பிளாக்குமே இல்லாம அந்த விஷயம் எல்லாமே நடக்க தான் செய்யும். சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் அண்ட் அதே மாரி ஏதாவது ஒரு சில கிளாரிட்டியுமே வந்து கிடைக்கும். ஏதாவது ஒரு சில சைன், ஏதாவது ஒரு சில கிளாரிட்டி கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ அந்த கிளாரிட்டி எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னலா உங்களுக்கு ஏதாவது அத பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வரலாம். அப்படி இல்லன்னா யார் த்ரூவாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கலாம். இல்லன்னா உங்க பர்சனல் டைரக்ட்டா வந்து பேசுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ ஏதாவது ஒரு கிளாரிட்டி, பர்ட்டிகுலரா ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஒரு சைன் கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாரி. அண்ட் நான் சொன்ன மாரி இந்த ஒரு 1 ஆர் 3 மந்த்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரேம் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த 1 ஆர் 3 மந்த்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரேம்ல நீங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். சில பேருக்கு இன்ஸ்டன்ட்டா கூட நெறைய பேருக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கலாம். சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் ஒரு சில பேருக்கு இன்னுமே ரிசல்ட் வரல. நான் ஒரு 1 ஆர் 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் ஸ்டில் அந்த பெர்சன் த்ரூ எந்த ஒரு கம்யூனிகேஷனும் வரல. எந்த ஒரு கனெக்ஷனும் வரல அப்படின்னா, ஸோ இட் மேபி டேக் சம் கைண்ட் ஆஃப் டிலே. ஸோ உங்கள மாரி அந்த இருக்க பெர்சன்ஸ்க்கு மேபி டிலே வந்து இருக்கலாம். 9 மந்த்ஸ் ஆஃப் டிலே கூட இருக்கலாம். சில பேருக்கு ஸ்ட்ராங்கா செப்டம்பர் மந்த்ல ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் வரலாம். ஓகே. ஸோ லைக் செப்டம்பர் மந்தோட விஷயத்துல நம்ம வந்து பார்க்குறப்போ சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வில் பி ஹேப்பன். பட் யாரெல்லாம் இந்த மாதிரி ரிமூவல்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கு ஃபாஸ்டர் ரிசல்ட் ஃபாஸ்டரா நீங்க வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் அது நீங்க பண்ணலனா கூட உங்களுக்கும் ஒரு சில விஷயத்துல வந்து ஃபாஸ்டர் ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். பட் இங்க மேக்ஸிமம் கேசஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ இந்த 3 மந்த்துக்குள்ள உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா எய்தர் 9 மந்த்ஸ் டைம் பீரியட் ஆர் செப்டம்பர் மந்த்ல கண்டிப்பா ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க விசிபிளாவே அந்த விஷயத்த வந்து பார்ப்பீங்க. ஸோ நீங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் உங்களுக்கு எவ்வளோ ஹோப் கொடுத்தாங்களோ, ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் உங்க மேல எவ்வளோ கிரேஸா இருந்தாங்களோ, அந்த கிரேஸ் அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து மறுபடியும் வந்து பார்க்கலாம். ஓகே. அண்ட் ஸோ நீங்க எதிர்பார்த்தா அந்த லைஃப்பை நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா வந்து கொடுக்கும். அண்ட் இப்போதைக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸோ நீங்க கொஞ்சம் உங்களோட லைஃப்பை வந்து டேக் கேர் பண்ணுங்க. ரொம்ப அப்சஸ்டா வந்து இருக்காதீங்க. நான் என்னதான் சொன்னாலும் நீங்க அப்சஸ்டா தான் இருக்க போறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. பிகாஸ் உங்களோட எனர்ஜி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. கம்ப்ளீட்டா இந்த பெர்சனோட தாட் மட்டும் தான் வந்து வச்சிருக்கீங்க. கம்ப்ளீட்டா இந்த பெர்சன மட்டும் தான் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் அந்த ஒரு ஃபேஸ்ல இருந்து உங்களால வெளியில வரவே முடியல அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஆனா நீங்க இந்த மாரி ஒரு பெர்சன் கிடையாது. நீங்க இந்த மாரி ஒரு பெர்சன் கிடையாது. இவங்கனால நீங்க அப்படி சேஞ்ச் ஆயிட்டீங்க. அண்ட் அந்த சேஞ்சஸ்ல இருந்து உங்களால திருப்பி சேஞ்ச் ஆக முடியல. வெளியில வர முடியல. இதுலயே அப்படியே ட்ராப்பா இருக்க மாரி ஆயிட்டீங்க. இதுதான் உங்களோட ஒரிஜினல் கேரக்டர்ங்கிற மாரி நீங்க இதுலயே வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க நீங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ கேன் சீ ஹியர். பட் என்ன பொறுத்தளவுக்கு நான் மறுபடியும் அதான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் உங்களோட லைஃப்பை நீங்க வந்து டேக் கேர் பண்ணுங்க. உங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்க வந்து டேக் கேர் பண்ணுங்க. கொஞ்சம் ஹெல்த்தியா ஏதாவது சாப்பிடுங்க. கொஞ்சம் ப்ராப்பரா ஏதாவது தூங்குங்க. கம்ப்ளீட்டா இந்த மாதிரி அப்சஸ்டா வந்து இருக்காதீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பர்சன் பாஸ்ட்ல வந்து லெட் கோ ஆயிருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து இவங்க வெளியில போயிருந்தாலும் திருப்பி இந்த பர்சன் வரலாம், உங்களை தேடி வரலாம் அப்படின்ற விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த பர்சன் வந்து லைக் கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஸோ ஒரு சில செப்பரேஷன் 2 பேருக்குள்ளேயும் வந்து நடந்திருக்கும். ஒரு நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன், ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இருந்திருக்கும். சில பேர் கம்ப்ளீட்டா ஒரு நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன்ஸ்லேயே வந்து போயிருப்பீங்க. எப்போ இவங்க அந்த தேர்ட் பர்சனை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்போலேருந்தே கொஞ்சம் நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆன் அண்ட் ஆஃபா போகிறதோ
ஒரு பிரேக்கான ஒரு சிச்சுவேஷனா போறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி தான், இந்த பெர்சனுக்கு எப்பல்லாம் உங்களோட தாட் வருதோ அப்பல்லாம் நீங்க அவங்களோட லைஃப்ல ஒரு பெஸ்ட் மெமரிஸா தான் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ திஸ் பர்சன் லைக் இவங்களுக்கு லிட்டில் பிட் அந்த ஒரு எமோஷன்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது உங்க மேல. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பாக்குறப்போ என்ன அப்படின்னா, லைக் அகெயின் இந்த பர்சனோட சைட்ல இருந்து இவங்க வந்து உங்ககிட்ட அகைன் அண்ட் அகைன் அந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்து பாக்குறப்போ நோ கார்ட் சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ண ஒரு மெசேஜஸா தான் இங்க வந்திருக்கு. ஸோ உங்ககிட்ட வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கணும், இல்ல இந்த பர்சன் சம் கைண்ட் ஆஃப் அ பெயின் உங்களோட லைஃப்ல வந்து கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இவங்க ஒரு ஒரு சில ஃபால்ஸ் ஹோப் கொடுத்த மாதிரி சில விஷயம் வந்து பண்ணதா இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்க இவங்க கிட்ட இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகணுங்கிறதுக்காகவே இவங்க ஏதாவது ஒரு சில விஷயம் கூட இவங்க வந்து பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் ஃபைனலா நம்ம வந்து பாக்குறப்ப அகைன் அண்ட் அகைன் அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பாக்குறப்போ, ஸோ பாஸ்ட்ல இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து அந்த அளவுக்கு எதுவும் அவைலபிளா வந்து இல்லாத மாதிரி வந்து இருந்திருப்பாங்க. ஸோ பொதுவாகவே வந்து இக்னோர் பண்றது, எந்த ஒரு கம்யூனிகேஷன் நீங்க ட்ரை பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, அதை பார்க்காம இருக்கிறது, இக்னோர் பண்றது, சில நேரத்துல பிளாக் பண்றது. இப்ப பிளாக் பண்ணா கூட ஒரு அன்பிளாக் பண்ணா கூட திருப்பி ஓகே இந்த பர்சன் ஏதோ அன்பிளாக் பண்றாங்க, அப்ப ஏதோ இவங்க இப்ப பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு கான்ஃபிடென்ட்டோட இப்ப நீங்க அவங்க கிட்ட ஒரு ஹாய்ன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசினா கூட அவங்க இக்னோர் பண்ற மைண்ட் செட்ல தான் வந்து கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் எல்லாமே வந்து நடந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபைனலா இந்த பர்சனுக்கு உங்களை பத்தின அந்த ஒரு எமோஷன் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. அண்ட் பர்டிகுலரா நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில சாங்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில ஃபுட்டா இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில ஃபேவரட் திங்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, ஒரு ஃபேவரட் மெட்டீரியல்ஸ், ஃபேவரட் திங்ஸ், ஃபேவரட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, சாப்பிட்றதா இருக்கட்டும், எதுனாலுமே. ஸோ அதெல்லாம் அவங்க ஏதாவது பார்க்கும் போதும் சரி, அந்த சாங்ஸை கேட்கும் போதும் சரி, உங்களோட தாட் அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹிட்டாக தான் வந்து செய்யும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் டேக் இட் ஸ்லோவா தான் வந்து எடுத்துட்டு போக முடியும். பட் எனிவே நீங்க எதிர்பார்க்குற நல்ல ரிசல்ட் இங்க வந்து கிடைக்கும். ஸோ நான் சொன்ன அந்த டைம் டியூரேஷன்ஸ்க்குள்ள நீங்க இந்த விஷயத்துல வந்து ரிசல்ட் நீங்க வந்து பார்க்கலாம். பட் அகெயின் ஜஸ்ட் டேக் கேர் யுவர் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசல்ட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசல்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot Reader 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்ல நான் கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, லைக் இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். போத் டீட்டெயில் இந்த வீடியோ ஹைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் as இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஃபன் லைக் ப்ரேயர், ஸ்பெல் ஒர்க்ஸ், ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க வந்து பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் ஏதாவது ஒரு சில அஃபெக்ட் உங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கு. ஸோ எந்த ஒரு சில சுச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி, அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அதை பத்தின டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்ன என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம். அகைன் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல இருக்கும், ஆர்எல்ஸ் அந்த டீடைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய டீடைல்ஸ்மே நீங்க வந்து எதர் என்னோட வாட்ஸ்அப் என்ன என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் அகைன் அண்ட் அகைன் லைக் இந்த வீடியோட கமெண்ட்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும், அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க போய் பார்க்கலாம். எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ அதனால நீங்க எப்போ பார்த்தாலுமே அது த்ரூ உங்களுக்கு வந்து ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு சில கைடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். ஸோ see you guys next time. Until love you all, take care. Bye bye guys. Bye.